Welcome everyone. 12th standard subject economics chapter 3 topic equilibrium between ADF and ASF. In our previous video we had discussed about aggregate demand function and aggregate supply function. So aggregate demand function அப்படினா கெய்ன்ஸ் அவருடைய கோட்பாடுப்படி என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பொருளாதாரத்தில் மொத்த தேவை தான், அதாவது டோட்டல் டிமாண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உற்பத்தியை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டோட்டல் டிமாண்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன பண்ணுது இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அல்லது டிக்ரீஸ் ஆகும்போது அதற்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, டோட்டல் டிமாண்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகும் குறையும். சரியா? ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து அதிகப்படியாகுது அல்லது குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னது, அதாவது அதிகரிக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி தான் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம இதில் மெயினாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் பெர் இயரில் எந்த அளவுக்கு குட்ஸையும் சர்வீசஸையும் உற்பத்தி பண்ணுறாங்க அதனுடைய மொத்த மதிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருந்தோம், ADF அண்ட் ASF அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்லையும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஈக்லிபிரியம் பிட்வீன் ADF அண்ட் ASF. ஸோ இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சமநிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ see here students, equilibrium between ADF and ASF. Under the Keynes theory of employment, a simple two-sector economy consisting of the household sector and the business sector. என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கெய்ன்ஸுடைய தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறாங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டூ செக்டார்ஸ் எக்கானமி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் ஒன்று, ரெண்டாவது பிஸ்னஸ் செக்டார். ஸோ இந்த ரெண்டு விதமான எக்ஸாம்பிள்ஸ் தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷனையும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துருக்குறாங்க. ஸோ ADFையும் அண்ட் ASFக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஈக்லிபிரியமை, அதாவது சமநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த டூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறாங்க. அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தனியான ஒரு ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் செக்டார். ஸோ பிஸ்னஸ் என்னது ஸோ நமக்கு தெரியும். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறாங்க. அண்ட் ஆல் த டெசிஷன்ஸ் கன்சர்னிங் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டேக்கன் பை த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியான ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எப்படி என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு நாளும் டே பை டே யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களுக்காக எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பட் வைல் த பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் ஒரு வியாபார நிறுவனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேக் டெசிஷன்ஸ் கன்சர்னிங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்க எதை பற்றின டெசிஷன்ஸை வந்து கன்சர்ன் பண்ணுவாங்க சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி. ஸோ எதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எதுலேருந்தாலும் நம்ம கெயின் பண்ணலாம் இப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுவாங்க அவங்க டெசிஷன்ஸை வந்து கன்சர்ன் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ அஸ்யூம்ட் தட் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் அண்ட் பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அட்டானமஸ். என்ன பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஒரு அசம்ஷன் தான். ஸோ கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு கிடைக்குது. அதுவே பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு தன்னிச்சையான ஒரு செயல்பாடாக நமக்கு இருக்கும். ஸோ இப்போது கன்சம்ஷன் ஃபங்க்ஷனுங்கிறது எப்போவுமே நமக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ வந்து இப்போ ஒரு மளிகை சாமான் ஆகட்டும் இல்லை நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு மாதத்திற்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஏன்னா அதனால தான் என்ன ஆகுது ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு லைனாக தான் நமக்கு அது எப்போவுமே ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். பட் இந்த பிளான்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா இஸ் அட்டானமஸ், இது ஒரு தன்னிச்சையானது. ஸோ எப்போ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஸ்னஸ் செக்டாரையும் ஹவுஸ் ஹோல்ட்ஸையும். ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இல்லாமல் அட்டானமஸ் ஃபங்க்ஷனை என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கெய்ன்ஸுடைய தியரியில் அவங்க 2 எக்ஸாம்பிள்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் இடையில இருக்கக்கூடிய அந்த ஈக்லிபிரியமை நம்ம சமநிலையத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸாக யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷனையும் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனும் ரெண்டும் வந்து சந்திக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டினோட் பண்ணியிருக்கிறோம். புரியுதா? ஸோ அப்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து என்னது, இந்த வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கன்சிடர் பண்ணுவோம். இதை வந்து நம்ம டிமாண்ட், ஸோ டிமாண்ட் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போது எந்த அளவுக்கு இப்போது அக்ரிகேட் டிமாண்ட் வந்து என்ன ஆகுது, ஒரு புள்ளியிலேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல போய் என்ன ஆகுது, அக்ரிகேட் சப்ளை வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸை வச்சு நம்ம சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம், உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், அதனுடைய அந்த பொருளுடைய உற்பத்தி வந்து டிமாண்ட் வந்து நமக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த அக்ரிகேட் சப்ளை கர்வை விட அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் வந்து என்ன ஆரம்பிச்சிருச்சு, கீழே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அக்ரிகேட் சப்ளை வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, மேலே இருந்தாலும் சப்ளை வந்து நம்ம எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேணாலும் வச்சு நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் டிமாண்ட் இருந்தால் தானே நம்ம அதை உற்பத்தி பண்ணால் நல்லது நமக்கு, இல்லைனா அந்த ஸ்டாக் அப்படியே இருந்து போகும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு என்ன ஆகிடுச்சு, ஈக்லிபிரியம் லெவலில் வந்து அட்டைன் பண்ணிடுச்சு. ஸோ அதற்கு மேலே வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது நட்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த NO பிட்வீன் NF, ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயம், அந்த பீரியட், அந்த டைம் வந்து என்னவா நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான லேபரர்ஸை நம்ம வேலைக்கு அமர்த்த மாட்டாங்க. ஸோ இருக்கக்கூடிய லேபரர்ஸை கூட எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, லேபரர்ஸை கம்மி பண்ணுவாங்க, புதுசாக யாரையும் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி லாஸ் ஏற்படக்கூடிய டைம் தான் எது, இந்த ஈக்லிபிரியமுக்கு பிறகு வரக்கூடிய அந்த சப்ளை ஆகட்டும் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா, இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் அந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லாஸ் ஏற்படுறதுக்கான டைம். சரியா? இந்த டைம்லாம் என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த டைம்லாம் என்னது, நமக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய டைம். சரியா? ஸோ இந்த டிமாண்ட் கர்வும் இந்த சப்ளை கர்வும் இப்படி போயிட்டே இருக்கிறபோது நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா, நமக்கு ப்ராஃபிட் வருது. அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயர்ஸை நமக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன்னா நிறைய நமக்கு சப்ளை தேவைப்படுது. அப்படிங்கிறபோது நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான எம்ப்ளாய்மெண்ட்டை இங்கே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு தியரட்டிக்கலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், there are two approaches to determination of the equilibrium level of income. So நம்மளுடைய equilibrium level of income, ஸோ வருமானத்தினுடைய சமநிலையை வந்து நம்ம எப்படி தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 2 விதமான அப்ரோச்சஸ், 2 அப்ரோச்சஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்கம், அதாவது கெய்னிசியன் தியரியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அப்ரோச்சஸை எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச். ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த தேவை மற்றும் மொத்த அளிப்பு அணுகுமுறை. ஸோ மொத்த தேவை மற்றும் மொத்த அளிப்பு அணுகுமுறை ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஓகேவா? தென் செகண்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச், அதாவது சேமிப்பு மற்றும் முதலீட்டு அணுகுமுறை. ஸோ இந்த 2 விதமான அப்ரோச்சஸ் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம, அதாவது சமநிலை, அதாவது வருமான சமநிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படி வந்து நம்ம தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, 2 விதமான அணுகுமுறைகளை பண்ணுறாங்க. அதுதான் இது அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் என்ன, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். ஸோ இந்த 2 விதமான அப்ரோச்சஸை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இன் திஸ் சாப்டர், அவுட் ஆஃப் தீஸ் 2 அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை அப்ரோச் இஸ் அலோன். இது தனித்தன்மையாக இந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த அப்ரோச்சஸை பயன்படுத்துகிறாங்க. சரியா? இந்த அப்ரோச்சஸை, இந்த 2 அப்ரோச்சஸை. ஸோ எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்ரிகேட் டிமாண்டையும் அக்ரிகேட் சப்ளையும் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த அப்ரோச்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, தனித்தன்மையோடு இதை
யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஈக்லிபிரியம். எந்த இடத்துல நம்ம சமநிலை அடைகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த அணுகுமுறைகளை பண்ணுறாங்க, அப்ரோச்சஸை பண்ணுறாங்க. லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the concept of effective demand is more clearly shown in the figure 3.3. ஸோ நம்ம முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையா, அந்த டயக்ராம் தான் 3.3 சொல்லியிருக்கிறாங்க. In the figure, the aggregate demand and the aggregate supply reach equilibrium at the point E. சரியா, முதல்ல சொன்னேன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த aggregate demand curve-ம் aggregate supply curve-ம் என்ன பண்ணுது, ரீச் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாயிண்ட் இ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறோம். அதை தான் என்னது, ஈக்லிபிரியம், சமநிலை அடையுது. ஸோ டிமாண்டும் சப்ளையும் ஒரு ஈக்குவலான ஒரு பிளேஸில் என்ன பண்ணுது, சந்திக்கக்கூடிய அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம், பாயிண்ட் இ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அடுத்து அட் ON1 எம்ப்ளாய்மெண்ட் த அக்ரிகேட் சப்ளை இஸ் N1 R1 but they are able to produce M1 N1 the expected level of profit. ஸோ இந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்து எது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதான் இங்கே அப்படியே வந்து இந்த லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எது வரைக்கும் வந்து ப்ராஃபிட்டு, எதுலேருந்து எது வரைக்கும் வந்து லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் M1 R1. To attain this level of profit, entrepreneurs will employ more laborers. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் வரும்போது ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, will employ more laborers, நிறைய லேபரர்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை வந்து செய்வாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. and the tendency to employ more laborers will stop once they reach point E. என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பிளேஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயீஸை வச்சு ஒர்க் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்போ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீச் பாயிண்ட் இ. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்போ ரீச் பண்ணுறோமோ, அந்த ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ஸ்டேஜை நம்ம எப்போ அட்டைன் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான லேபரர்ஸை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு டிமாண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சப்ளை மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும், லாஸ் தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, அதிகப்படியான லேபர்ஸை வச்சு அந்த குட்ஸை சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அட் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பியாண்ட் ON0 the aggregate demand curve is below. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த ON0 அப்படிங்கிற அந்த கோடுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, aggregate demand curve வந்து என்ன ஆயிடுச்சு, இஸ் பிலோ. ஸோ டிமாண்ட் கர்வுக்கு கீழே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எது, இந்த அக்ரிகேட் சப்ளை கர்வ். ஸோ அக்ரிகேட் சப்ளை கர்வ் வந்து எதுக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு, அக்ரிகேட் டிமாண்ட் கர்வுக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் அக்ரிகேட் சப்ளை கர்வ் என்ன ஆகிட்டு இருக்கு, மேலே போயிட்டே இருக்குது. அக்ரிகேட் டிமாண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ டிமாண்டு கம்மியாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், சப்ளைக்கு அதாவது அக்ரிகேட் சப்ளை வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிரும், நம்ம பண்ணாலும் வேஸ்ட்டு. சரியா, ஸோ அப்போது அக்ரிகேட் டிமாண்ட் வந்து அக்ரிகேட் சப்ளைக்கு பிலோவாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த நிலைமை இந்த டைமில் தான் என்ன இருக்குது, NO இந்த NF இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது புதுசாக எம்ப்ளாயீஸ் யாரையும் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்ளையும் அதாவது ப்ரொடக்ஷனும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஈக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னது, நமக்கு லாஸ் தான் க்ரியேட் பண்ணும். புரியுதா? ஸோ இதான் இங்கே இந்த டயக்ராமில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இதுதான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மேட்டர்ஸ் நான் இப்போ என்ன சொன்னனோ அது பூரா அப்படியே இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், hence they will never employ more than ON0 labor. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ON0க்கு பிறகு என்ன பண்ண மாட்டாங்க, லேபர்ஸ் வந்து நிறைய எம்ப்ளாயி ஒர்க் பண்ண வைக்க மாட்டாங்க. Thus effective demand concept becomes a crucial point determining the equilibrium level. ஸோ இந்த பாயிண்ட் தான், இந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட் தான் என்ன பண்ணுது, ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இதற்கு இந்த ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட், ஸோ இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்டை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸாக இருக்குது. இன் த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி ஆர் அ ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி இன் த கெய்னிஷியன் சிஸ்டம். சரியா, it is important to note that the equilibrium level of employment need not be full employment. ஸோ இப்போது இந்த மாதிரி ஈக்லிபிரியம் லெவலை எப்போ வந்து நமக்கு அட்டைன் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து என்ன இல்லை, நமக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதா அர்த்தம் இல்லை. புரியுதா? ஸோ ஈக்லிபிரியம் லெவல் வந்து ஃபுல் அட்டைன்மெண்ட், நிறைய சப்ளை இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்குங்கிற பர்ச்சேஸில் அந்த டைமில் என்ன ஈக்லிபிரியம் வந்து என்ன ஆகிடுது, அட்டைன் ஆகிடுது. அதற்கப்புறம் நம்ம சப்ளை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதா அர்த்தம் இல்லை. ஏன்னா அது என்ன தான் நமக்கு ஃபுல்லாக அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணால் கூட நமக்கு என்ன ஆகிடுது, டிமாண்டு கம்மியாக ஆரம்பிச்சிருது.
அப்போ சப்ளையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த இடத்துல வேலையில்லா சூழ்நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ N1 from the figure 3.3, it is understood that the difference between NO minus NF. ஸோ இது நம்ம இந்த ரெண்டுக்கும் பிளேஸுக்கும் இடையில இருக்க கூட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன மாதிரியான ஒரு இது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ N0 NO மைனஸ் NF. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில், அதாவது ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத சூழ்நிலை. ஏன்னா டிமாண்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சப்ளை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது குட்ஸை. Thus the concept of effective demand becomes significant in explaining the underemployment equilibrium. ஸோ குறை வேலை நிலைமையும் நமக்கு என்ன பண்ணுது, இதன் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. குறை வேலையின்மையானது நமக்கு ரொம்ப கம்மியாக வேலையின்மை வந்து ஆயிடுது. ஸோ வேலை இல்லாத சூழ்நிலை வந்து ஏற்படுறதா நமக்கு இந்த சிச்சுவேஷன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் கிளாசிசம் அண்ட் கைனிசம். ஸோ கிளாசிசம்க்கும் கைனிசத்துக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கைனிசம் அண்ட் கிளாசிசம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம். ஸோ என்ன சொல்கிறாங்க, கைனிசத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம்னா என்னது, குறுகிய கால சமநிலையை கொண்டது. எது இந்த கைனிசத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் என்னென்னா ரொம்ப குறுகிய கால சமநிலையை கொண்டிருக்கும். அதே மாதிரி கிளாசிசை பொறுத்த வரைக்கும் லாங் ரன் ஈக்லிபிரியம், நீண்ட கால சமநிலையை கொண்டிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், சேவிங் இஸ் அ வைஸ். சேமிப்பு வந்து ரொம்ப கெடுதலான ஒரு விஷயமா சொல்லுவாங்க இதில் இந்த கைனிசிசம் பொறுத்த வரைக்கும். தென் கிளாசிசம் பொறுத்த வரைக்கும் சேவிங் இஸ் அ சோசியல் விர்ச்சு. என்ன சொல்கிறாங்க, சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம், நல்லது அப்படின்னு எதில் சொல்லுவாங்க, இந்த கிளாசிசமில் சொல்லுவாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா the function of money is a medium of exchange. என்ன சொல்கிறாங்க, ஸோ மணி அப்படிங்கிறது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக செயல்படுது. சரியா, ஸோ மணி அப்படிங்கிறது என்னது, ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சரியா, ஸோ ஒரு பரிமாற்றத்துக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக செயல்படுது. ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ அல்லது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணவோ எதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக தான் என்ன பண்ணுது, ஒரு பணம் வந்து செயல்படுது. அண்ட் அதர் சைட் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டோர் வேல்யூ ஆன் த அதர் சைடு என்ன பண்ணுறோம், பணத்தை சேமிக்கவும் செய்கிறோம். ஸோ பணம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மீடியமாகவும் செயல்படுது. அண்ட் இன்னொரு சைடு என்ன பண்ணுது, பணத்தை வந்து ஒரு வேல்யூவாக சேமிப்பு பண்ணுறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. புரியுதா அப்படின்னு யார் சொல்கிறாங்க, இந்த கைனிசிசமில் சொல்கிறாங்க. அடுத்து கிளாசிசமில் வந்து என்ன சொல்கிறாங்க, த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி இஸ் டு ஆக்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒன்லி இது வந்து எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பரிமாற்றத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் ஆகுதுறதா கிளாசிசமில் சொல்கிறாங்க. புரியுதா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ அப்ரோச் டு நேஷ்னல் ப்ராப்ளம்ஸ். நாடளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பேரியல் அணுகுமுறை வந்து தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க, இந்த கைனிசிசத்தில் சொல்கிறாங்க. தென் கிளாசிசம் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ரோ ஃபவுண்டேஷன் டு மேக்ரோ ப்ராப்ளம்ஸ். பெரிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த நுண்ணின அடிப்படையில் நம்ம என்ன பண்ணால் போதும், அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் இது இந்த கிளாசிசமில் சொல்கிறாங்க. புரியுதா. ஸோ பெரிய அளவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை கூட ஒரு சின்ன நுண்ணின அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வொகேட்டட். ஸோ கைனிசத்தை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய தலையீடு வந்து கண்டிப்பாக அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் கிளாசிசத்தை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ஆஃப் லேசிஸ் ஃபேர் பாலிசி. அவங்க வந்து அரசனுடைய தலையிடா கொள்கையை வந்து வலியுறுத்துகிறாங்க. அரசனுடைய தலையிடா கொள்கையை வந்து வலியுறுத்துறவங்க யார், இந்த கிளாசிசம். புரியுதா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு ஆல் சுச்சுவேஷன்ஸ். எல்லா விதமான சுச்சுவேஷன்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லெஸ் தேன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் முழு வேலை நிலை அண்ட் குறைவான வேலை நிலை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான சூழலுக்கும் என்னது, இந்த விஷயம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதே மாதிரி இது எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா கிளாசிசம் பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் ஒன்லி டு த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன்ஸ். இந்த மாதிரியான முழு வேலை நிலை சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், இந்த கிளாசிசம் வந்து அப்ளிகபிள் ஆகும். தென் அதே மாதிரி கேபிட்டலிசம் ஹேஸ் இன்ஹெரிட்டன் கான்ட்ரடிக்ஷன். என்ன சொல்கிறாங்க, கிளாசிசம் ஹேஸ் இன்ஹெரிட்டன்
முரண்பாடுகளை வந்து நிறைய கொண்டிருக்கும். எது? இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறது. ஸோ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது நிறைய முரண்பாடுகான விஷயங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க, இந்த கெய்னிசத்தில் சொல்கிறாங்க. தென் கேபிட்டலிசம் இஸ் வெல் அண்ட் குட். என்ன சொல்கிறாங்க? முதலாளித்துவம் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப ரொம்ப சரியானது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்கிறாங்க? இந்த கிளாசிசமில் சொல்கிறாங்க. தென் பட்ஜெட்டிங் ஷுட் பி அட்ஜஸ்டட் டு த ரெக்யர்மெண்ட் ஆஃப் எக்கானமி. ஸோ என்ன சொல்கிறாங்க? பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது பொருளாதார தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணணும்? நம்மளுடைய வரவு செலவுகளுடைய அறிக்கையை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம பொருளாதார தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நம்மளுடைய வரவு செலவுகள், அதாவது பட்ஜெட்ஸை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது எதோட கருத்தாக இருக்குது? கெய்னிசனுடைய கருத்தாக இருக்குது. பட் கிளாசிசத்தை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு பட்ஜெட், அதாவது பேலன்ஸ்டு பட்ஜெட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? சேமிப்பு, அதாவது சமநிலையான ஒரு வரவு செலவு அறிக்கையை வந்து ஆதரிக்கிறாங்க. சரியா? சமநிலையான ஒரு வரவு செலவுகளை, அதாவது பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணுறாங்க? பேலன்ஸ்டு பட்ஜெட்டை அதை தான் சொல்கிறோம். ஸோ பேலன்ஸ்டு பட்ஜெட் தான் என்ன பண்ணுறாங்க? ஆதரிக்கிறாங்க. யார்? இந்த கிளாசிசம். புரியுதா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the equality between saving and investment is advanced through changes in income. என்ன சொல்கிறாங்கன்னா, வருமான மாற்றம் மூலம், ஸோ வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் மூலம் என்ன பண்ணுறாங்க? அந்த சேமிப்பு முதலீடு சமநிலை வந்து முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேமிப்பு மற்றும் முதலீடு சமநிலை வந்து முன்வைக்கப்படுது. ஸோ வருமான மாற்றத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க? இந்த சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் என்ன பண்ணுறாங்க? ஈக்லிபிரியம் பண்ணுறாங்க. எதில்? கெய்னிசம் பொறுத்த வரைக்கும். அண்ட் கிளாசிசம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அச்சீவ்டு த்ரூ சேஞ்சஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டுக்கும் இடையில் என்ன இதை வந்து அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, சேஞ்சஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணுறோம்? இந்த வட்டி வீதம் தான் என்ன பண்ணுது? வட்டி வீதம் மற்றும் வட்டி வீத மாற்றத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுது? இந்த சேமிப்பாகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் இதனுடைய சமநிலை வந்து முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் மணி. ஸோ என்ன சொல்கிறாங்க? பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்பே வட்டி வீதத்தை தீர்மானிக்குது. ஸோ பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்பு, அதாவது டிமாண்ட், அதனுடைய சப்ளை, ஸோ இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது? அதனுடைய வட்டி வீதத்தை, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணுது? டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாசிசமில் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து வட்டி வீதத்தை தீர்மானிக்கக்கூடியது எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேமிப்பும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் தான். ஸோ சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் எதை தீர்மானிக்குது? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்குது. இதில் அந்த கிளாசிசம் பொறுத்த வரைக்கும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஃப்ளோ. என்ன சொல்கிறாங்க? கெய்னிசம் பொறுத்த வரைக்கும் வட்டி வீதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதில் இந்த கெய்னிசத்தை பொறுத்த வரைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிசம் பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ஸ்டாக். என்ன பண்ணுறாங்க? எந்த விதத்துலையும் மாறாது. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஒரு நிலையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இதில் இந்த கிளாசிசம் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் சப்ளை. ஸோ எப்போவுமே தேவை தான் என்ன பண்ணுது? சப்ளையை கிரியேட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய தேவை தான் என்ன பண்ணுது? அளிப்பை வந்து உருவாக்குது. எதில் சொல்கிறாங்க அப்படின்னு? கெய்னிசத்தை சொல்கிறாங்க. அண்ட் கிளாசிசமில் பார்த்தீங்கன்னா, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். அளிப்பு தான் என்ன பண்ணுது? அதனுடைய தேவையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க? கிளாசிசமில் சொல்கிறாங்க. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் பார்ட்டிங் வித் லிக்விடிட்டி. வட்டி அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுது? இந்த ரொக்க இருப்பை வந்து விட்டு கொடுப்பதற்கான வெகுமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வட்டி அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ரொக்க இருப்பை விட்டு கொடுப்பதற்கான வெகுமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் சேவிங். அதாவது வட்டி அப்படிங்கிறது சேமிப்பிற்கான வெகுமதி. எதில்? கிளாசிசம் பொறுத்த வரைக்கும். சரி, வட்டி அப்படிங்கிறது என்னது? இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? சேமிப்புக்கான வெகுமதியாக கருதப்படுது கிளாசிசம் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ வரும்போது நல்லா க்ளீனாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் மல்டிப்ளேயர் என்ன பண்ணுறாங்க? ஸோ எந்த அளவுக்கு அதிகப்படியான வேலையை வந்து
எம்ப்ளாய்மெண்ட்ஸை வந்து எப்படிலாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இதில் இந்த லேர்ன் பண்ணுறதுனால நம்ம நிறைய இது படிக்கிறது மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. until then bye students.